வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் நாம் இப்போது என்ன பார்க்க போகிறோம்னா 5ஆம் வகுப்பு முதல் பருவம் வளரறி மதிப்பீடு A2 தான் பார்க்க போகிறோம். இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எடுத்து எழுதுக. இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்கள்னு அதில் எது இரண்டாம் எழுத்து ஒரே மாதிரி இருக்கு. நீங்கள் பாருங்கள், அடக்கம் கடக்க வந்து பாருங்கள் இரண்டாம் எழுத்து டான்னு சொல்லிட்டு ஒரே மாதிரி வந்திருக்கு. தான் பதில். அடிக்கோடிட்ட சொல்லுக்கான பொருள் எது? இல்லாரை எல்லாரும் எள்ளுவர். எள்ளுவர்னா என்னது? இகழ்வர். எள்ளுவர்னா இகழ்வர். தான் பதில். உரிய விடையை தேர்ந்தெடுக்க. மூன்றாவது கேள்வி, மக்களிடம் அறியாமை இருளை நீக்கி அறிவு ஒளிபெற செய்வது எது? கல்வி. தான் பதில். நான்காவது பாருங்க, தொடரில் உள்ள எதிர்ச்சொற்களை எடுத்து எழுதுக. கல்வியால் அறிவு வளர்கிறது, நன்மை தீமைகளை பகுத்தறிய முடிகிறது, நல்வழியில் வாழ முடிகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நன்மை தீமை. தான் பதில். யார் கூறியது? இளமையில் கல்வி சிலையில் எழுத்து என்னும் முதிமொழியை நாம் மறந்துவிடக்கூடாது. இதை கூறியவர் யார்? தமிழ் ஆசிரியர். யார்? தமிழ் ஆசிரியர். தான் பதில். உரையாடலை படித்து விடையளிக்க. மலர்விழி பணம் பத்தும் செய்யும். பணம் படைத்தவருக்கு சொந்த ஊரில்தான் மதிப்பு, கல்வி கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. தமிழரசி. புதுமைகளை கண்டறிய பணம் தேவைப்படும் அல்லவா? மலர்விழி. ஆம், ஆனால் கல்வியால் அறிவு வளர்கிறது, நல்வழியில் வாழ முடிகிறது. நல்வழியில் வாழ எது தேவை? கல்வி. கல்வி. சரியான விடையை தேர்ந்தெடுக்க. கலர் நிலத்திற்கு ஒப்பானவர் யார்? கல்வி கற்காதவர். தவறான இணையை தேர்ந்தெடுக்க. கருதவும் வருந்தவும். இது எல்லாமே கரெக்டு தான். அடக்கம் பணிவு உரிமையின் பிரிமின் கடக்க இதெல்லாமே சரியான இணை தான். கருதவும் வருந்தவும் தான் தவறான இணை. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. தமிழரசி நேற்று கணினியில் கலந்துரையாடலை பார்த்தாள். தமிழரசி நேற்று எதில் கலந்துரையாடலை பார்த்தாள்? முறைப்படுத்திய தொடரை தேர்ந்தெடுக்க. அடக்கம் உடையார் அறிவிலர் என்றணி. தான் பதில். பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையெழுக்க. மடையில் பாய்கின்ற நீரில் ஓடுகின்ற சிறுமீன்கள் ஓடிக்கொண்டிருக்க கொக்கார்ந்து தனக்கு இரையாக கிடைய பெரிய மீன்கள் வரும் வரை அசைவின்றி காத்திருக்கும். அதுபோல தமக்குரிய காலம் வரும்படி சிலர் அடங்கியிருப்பார்கள், அவர்களே அறிவில்லாதவர் என்று எண்ண வேண்டாம். கொக்கார்ந்து பெரிய மீன்கள் வரும் வரை எப்படி காத்திருக்கும்? அசைவின்றி காத்திருக்கும். தான் பதில். பிழையற்ற தொடரை கண்டறிக. தனக்கு இரையாக கூடிய பெரிய மீன்கள். தான் பதில். ஏன்னா மற்றதில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா இறைக்கு பெரிய ரா போட்டிருக்காங்க, மீன்களுக்கு 3 சுழி மீன் போட்டிருக்காங்க. சில பார்த்திங்கன்னா பெரிய இறையும் போட்டிருக்காங்க, மீன்களுக்கு 3 சுழின்னு போட்டிருக்காங்க. தான் பார்த்திங்கன்னா தனக்கு இறையக்கூடிய பெரிய மீன்கள் சொல்லிட்டு 2 சுழின்னு வந்து இறைக்கும் சின்ன ரா போட்டு வந்திருக்கு. சரியான விடையை தேர்ந்தெடுக்க. மடையில் பாய்கின்ற நீரில் பெரிய மீன்கள் ஓடிக்கொண்டிருக்கும். இது பார்த்தீங்கன்னா கூற்று 2 தமக்குரிய காலம் வரும் வரை சிலர் காத்திருப்பர். கூற்று 2 சரி. மடையில் மாய்கின்ற நீரில் முதல்ல சிறிய மீன்கள் தான் ஓடிக்கிட்டு இருக்கும், பெரிய மீன்கள் வரும் வரை காத்திருக்கும். அப்போது சிறிய மீன்கள் ஓடிக்கொண்டிருக்கும் வரணும். அப்போ கூற்று 2 தான் சரி. அறிவிலர் என்பதன் எதிர்ச்சொல் என்னன்னா அறிவுடையர். என்னது? அறிவுடையர். அறிவிலர் என்பதன் எதிர்ச்சொல் என்னது? அறிவுடையர். பக்தி உணர்த்தும் கருத்தியது. தமக்குரிய காலம் வரும் வரை பொறுமையாக காத்திருக்க வேண்டும். பத்தியை பிடித்து வினாக்களுக்கு. அணிலும் குரங்கும் நண்பர்கள். அணில் தன் நண்பன் குரங்கிற்கு மாம்பழம் ஒன்றை தந்தது. அதை சாப்பிட்ட குரங்கு மாம்பழத்தின் கொட்டையை மண்ணில் புதைத்து வைத்தால் மரமாக வளரும், நமக்கு நிறைய பழங்கள் கிடைக்கும் என்று நினைத்தது. மாம்பழ கொட்டையை மண்ணில் புதைத்தது. மறுநாள் மாமரம் முளைத்து விட்டது என்று மண்ணை தோண்டி பார்த்தது. அங்கு மரங்கொட்டைகளை பார்த்தும் குரங்கு அழுப்பியது. குரங்கு அழப்பும் மொழியை கட்டும் அணில் அங்கு வந்தது. குரங்கிடம் காரணத்தை கட்டிடம். நாம் அதுக்கு தினமும் தண்ணீர் ஊற்றி பராமரிக்க வேண்டும். ஒரு மரம் வளர நீண்ட காலமாகும், அதுவரை நாம் பொறுமையுடன் காத்திருந்தால் மட்டுமே பழங்களுடன் கூடிய மரம் கிடைக்கும் என்றது. அணில் கூறியதை கேட்ட குரங்கு தினமும் தண்ணீர் ஊற்ற தொடங்கியது. அணில் குரங்கிற்கு தந்த பழம் என்னது? மாம்பழம். குரங்கு அளப்பும் என்பது ஒளி மரபு. குரங்கு மாங்கொட்டை என்ன செய்தது? மண்ணில் புதைத்தது. மரம் வளரும் வரை பொறுமையாக காத்திருக்கும் என கூறியது யார்? அணில். மரம் வளர்ந்தால் என்ன கிடைக்கும் என்று குரங்கு நினைத்தது? மரம் வளர்ந்தால் நிறைய பழங்கள் கிடைக்கும் என நினைத்தது. அதுக்கப்புறம் பாருங்கள், நிழலை கண்டுபிடிங்கள், பெயர்களை எழுதுங்கள். நிழல்கள்லாம் கண்டுபிடிக்கணும். இது என்னது? புலி. அதை இணைக்கணும். இது பார்த்திங்கன்னா முதலை எங்கே இருக்குது? இங்கே கீழே இருக்குது. அதையும் இணைச்சிடுங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், இது காண்டாமிருகம். காண்டாமிருகம் எங்கே இருக்குது? இதோ இங்கே இருக்குது. ஜாயின் பண்ணி விட்டுருங்க. இது ஒட்டகச்சிவிங்கி. இது என்னது? பன்றி, கரடி. இதெல்லாத்தையும் சரியாக பார்த்து நினச்சிடுங்க. அதுக்கப்புறம் விடுபட்ட எழுத்துக்களை நிரப்பி எங்களின் பெயர்களை கண்டுபிடிங்க. இது என்னது? குரங்கு, சிங்கம், சிறுத்தை. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
ஓர் எழுத்தை முதலிலும் முடிவிலும் கொண்ட விலங்கு குரங்கு. தமிழ் மதத்தை தன் பெயரில் கொண்ட விலங்கு தைன்னு சொல்லிட்டு சிறுத்தையில் வருது பாருங்கள், அதை தான் கேட்டிருக்காங்க. 3வது கேள்வி, தங்கம் என்னும் சொல்லுக்கு ஒத்த ஓசையுடைய சொல்லை பெயராக கொண்ட விலங்கு சிங்கம். நாங்கள் யார் தெரியுமா? இது யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். இங்கே பாருங்கள், எங்களுக்கு வரிகள் இருக்கும். புலிக்கும் வரி குதிரைக்கும் தான் என்ன இருக்கும்? வரிகள் இருக்கும். எங்களுக்கு திமில் இருக்கும். காளை மாடு ஒட்டகம். எங்களுக்கு கொம்புகள் இருக்கும். மான் எருமை. என்னது? மான் எருமை. என்னை பற்றி ஒரு பாடல் எழுதினேன். மியா மியாம் பூனை நான், வீட்டை சுற்றும் பூனை நான், சட்டிப்பானை உருட்டுவேன், பாலை நன்றாய் குடிப்பேன், பல வண்ணங்களில் இருப்பேன், ஆனால் வேறுபாடு இல்லாமல் இருப்பேன். எப்படி இருக்கும்? வேறுபாடு இல்லாமல் இருப்பேன். அவ்வளோதான், வளரறி மதிப்பீடு முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களும் பார்க்கணும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.